150 ஆண்டுகால பாரம்பரியமிக்க இந்திய வானிலை ஆய்வு மையத்தில் தென்மண்டல தலைவராக முதல் பெண் தலைவராக அமுதா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் மேம். முதற்க நியூஸ் 18 தமிழ்நாடு சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 150 ஆண்டுகால பாரம்பரியமிக்க வானிலை ஆய்வு மையத்தினுடைய தென்மண்டல தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க. எப்படி இருக்கு இந்த தருணம்? மிகவும் மகிழ்ச்சியா தான் இருக்குமா. நான் இந்த துறையில வேலை பார்க்கும் பல 100 பெண்களின் பிரதிநிதியா என்ன பாக்குறேன். பொதுவாகவே வந்துட்டு இன்ஜினியரிங், MBBS அப்படின்னா வந்துட்டு மக்களுடைய ஒரு பார்வை அப்படின்னு இருக்கும். வானிலை சம்பந்தமா படிச்சிருக்கீங்க. எப்படி இந்த படிப்பதற்கான காரணம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? படிச்சது இயற்பியல், முதுகலை, இளநிலை மற்றும் முதுகலை இயற்பியல் படித்தேன். அந்த குவாலிஃபிகேஷனை வச்சுட்டு தான் அந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் முதல்ல எழுதி என்ட்ரி லெவலில் இந்த துறையில் சேர்ந்தேன். அப்புறம் நமக்கு நிறைய ட்ரைனிங் கொடுப்பாங்க, வானிலையியல் சம்மந்தப்பட்ட ட்ரைனிங்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்து ஒரு கட்டத்தில் நான் வந்து யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் எழுதி சயின்டிஸ்ட் கிரேடுக்கு வந்து படிப்படியாக அடுத்த ப்ரமோஷன்ஸ் எல்லாம் வந்து இப்போ இந்த இடத்துல இருக்கேன். தொடர்ந்து விண்வெளியில வந்துட்டு தற்போது பெண்கள் வந்து சாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் வானிலையில வந்துட்டு பெரிய அளவுல வந்துட்டு எண்ணிக்கை அப்படிங்கிறது சொற்ப எண்ணிக்கையில் தான் இருக்காங்க. இதை வந்து எப்படி பாக்குறீங்க மேம்? அதாவது இதற்கான விழிப்புணர்வு, நம்ம இந்த துறையில வந்து வேலை வாய்ப்பு இருக்கு, விழிப்புணர்வு கொஞ்சம் குறைச்சலா இருக்கோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. வெப்சைட்ஸ்ல அந்த நோட்டிபிகேஷன் வரும், இந்த துறையில நிறைய வேலை வாய்ப்பு இருக்கிறத குறித்து. அது மக்கள் வந்து இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கிற இயற்பியல் படிச்ச, மேக்ஸ் படிச்ச, அப்புறம் என்ஜினியர்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படிச்ச என்ஜினியர்ஸ் இவங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம். அந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்து அந்த எக்ஸாம்ஸை எழுதி குவாலிஃபை ஆனாங்கன்னா இந்த துறையில் வரலாம். அதற்கான விழிப்புணர்வு நம்ம ஏற்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இப்போ இருக்கும். தமிழகத்திற்கு அதிக மழையை தரக்கூடிய வடகிழக்கு பருவமழையில வந்துட்டு முனைவர் பட்டம் பெற்றிருக்கீங்க. அதை பத்தி ஒரு வார்த்தைகள் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? பிறந்ததுலேருந்து படித்தது வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். இந்திய வானிலை ஆய்வு துறையில் வேலை பார்த்ததுக்கு அப்புறமா வடகிழக்கு பருவமழை குறித்து, அதுதானே நமக்கு நிறைய மழை கொடுக்கும் ஒரு பருவ காலம், அந்த துறையில் ஆய்வு பட்டம் மேற்கொள்ளணும்னு நம்ம இங்கேயே ஒரு ஹெட்டாக இருந்த டாக்டர் Y.A. ராஜ் அவர்களிடம் நான் ஸ்டூடெண்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டேன். அதில் வந்து எப்படின்னா, நானும் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பேக்ரவுண்ட்லேருந்து வந்ததுனால அவர் வந்து செயற்கைக்கோள் மற்றும் ரெடார், தானியங்கி மழைமானி நிலையங்கள், தானியங்கி வானிலை நிலையங்களோட தரவுகளை வச்சு இந்த வடகிழக்கு பருவமழை குறித்த கேரக்டரிஸ்டிக்ஸை ஆய்வு செய்வதற்கான ஒரு முயற்சியை எடுத்து அதுதான் என்னுடைய ஆய்வு கட்டுரையாக சமர்ப்பித்தேன். உங்களுடைய ஆராய்ச்சி அப்படிங்கிறது வந்துட்டு எந்த அளவுக்கு இருந்துச்சு, எத்தனை ஆண்டுகள் அப்படிங்கிறது அந்த எடுக்கப்பட்டுச்சு, குறிப்பா வந்துட்டு கடந்து வந்த பாதைகள், சவால்கள் அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க? ஆராய்ச்சி வந்து நான் பார்ட் டைமாக பண்ணேன். அதாவது இங்கே வேலையும் செஞ்சுக்கிட்டு பார்ட் டைமாக நம்ம அதை பண்ணதுனால ஒரு சில ஆண்டுகள் ஆச்சு, 6 years ஆச்சு. பை த டைம் டிகிரி வாங்கினது 2018 வாங்கினேன். சவால்கள் அப்படின்னா, இப்போ நமக்கு சில துறைகளை பற்றி மிக துல்லியமாக அதிகம் தெரியலைன்னா அதில் அப்படி முடங்கி போயிடாமல் நமக்கு இருக்கிற மூத்த அதிகாரிகளிடம் சரியான ஆலோசனை நமக்கு கிடைச்சதுன்னா அந்த சவால்களை வந்து ஒரு நல்ல விதத்தில் தீர்க்கறதுக்கு அது உதவிகரமாக இருக்கும். அந்த மாதிரி நானும் எல்லாருமே, நான் மட்டும் இல்லை, எல்லாருமே சவால்கள் சந்திச்சுட்டு தான் இருக்கோம். அப்போ நமக்கு நல்ல ஆலோசனை தரக்கூடிய மென்டர்ஸ், மூத்த அதிகாரிகள் எல்லாம் இருக்கும்போது நமக்கு அந்த பாதை வந்து ஸ்மூத்தாக போயிடும். குறிப்பா வந்துட்டு மக்களுடன் ஒரு தொடர்புல இருக்கக்கூடிய துறை அப்படின்னா வானிலை துறையை தான் நம்ம எடுத்துக்குவோம். இருந்தாலும் மக்களுக்கு ஒரு போதிய விழிப்புணர்வு அப்படிங்கிறது இந்த துறை சம்பந்தமா இல்லை. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இப்போ நிறைய விழிப்புணர்வு வந்திருக்கு. ஏன்னா மீடியா இருக்கு. அப்புறம் ஒரு சின்ன மழை வந்தாலும் முன்னாடி எல்லாம் வந்து நியூஸ்ல கடைசியில சொல்லுவாங்க அந்த காலத்துலன்னு நானும் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ வந்து நொடிக்கு நொடி, நிமிடத்துக்கு நிமிடம் உங்களுக்கு எல்லா மீடியாலையும் இதை பத்தின செய்திகள் வருது. அதனால விழிப்புணர்வு நிறைய இப்ப வந்திருக்கு. தொடர்ச்சியா வந்துட்டு உங்களுடைய அனுபவங்கள் அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க? என்னால இது வந்து மறக்கவே முடியாது, நான் வந்து இந்த படிப்பு எடுத்து படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மறக்கவே முடியாத ஒரு நிகழ்வு அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க? இந்த துறையில வேலை பார்த்தா நான் வந்து புனேல பணிபுரிந்த காலகட்டத்தில் வந்து எனக்கு அந்த ப்ராஜெக்ட் டைரக்டராக கொடுத்தாங்க. கமிஷனிங் 550 ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன்ஸ்ன்ற அந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்னை தலைவராக போட்டிருந்தாங்க.
அப்போ எனக்கும் அந்த ஒரு டவுட் வரும்ல, அப்பா இது நம்மளால முடியுமா அப்படின்னு நினச்சேன். பட் இது நான் மட்டுமே பண்ணுற காரியம் இல்லை இல்லையா, எனக்கு ஒரு டீம் இருக்காங்க, அவங்கள சரியாக நம்ம வழிகாட்டுதல் காமிச்சு நம்ம பண்ணோம். நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய சவால்கள் வந்த போதும் அது நிறைய கற்றுக்கிட்டு கடின உழைப்புக்கு அப்புறம் அந்த 550 AWS இன்ஸ்டலேஷன் அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்ச போது எனக்கு நிச்சயமாக ஒரு மிகவும் ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இருந்தது. தொடர்ச்சியா வந்துட்டு தென்மண்டல தலைவர் அப்படின்னா வந்துட்டு எந்தெந்த மண்டலங்கள்லாம் வந்துட்டு நம்மளோட கண்ட்ரோல்ல வரும் அப்படின்னு பாக்குறீங்க? குறிப்பா அதுக்கேத்த ரேடார்கள் வந்துட்டு மழை அந்த வெயில் காலங்கள்ல புயல்களை வந்துட்டு கண்காணிக்கிறதுக்கான ரேடார்கள் எல்லாமே நம்ம கிட்ட போதுமான அளவுக்கு இருக்கா? ஈஸ்ட் கோஸ்ட் அண்ட் வெஸ்ட் கோஸ்ட்ல நம்மகிட்ட இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 ரெடார் இருக்கு. ஒரு எக்ஸ் பேண்டும் ஒரு எஸ் பேண்டும் இருக்கு. எஸ் பேண்ட் ரெடார் வந்து புயல்களை ட்ராக் பண்ற ஒரு ரெடார். அப்புறம் காரைக்காலில் இருக்குது தமிழ்நாட்டில், அப்புறம் ட்ரிவாண்ட்ரமில் இருக்குது கேரளாவில், அப்புறம் கொச்சியில் இருக்குது. ஒரு கேப் ஏரியான்னு நம்ம வெஸ்ட் கோஸ்டில் பார்த்தோம்னா அந்த மேங்களூர் ஏரியாவில் ஒரு கேப் ஏரியா இருந்தது. அதற்கான முயற்சிகள் நம்ம எடுத்து இப்போ இன்ஸ்டலேஷன் வேலை நடந்துட்டுருக்கு. ஸோ நம்ம இந்திய வானிலை ஆய்வுத்துறையை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அந்த எக்ஸ்பான்ஷன் பிளானிங் பண்ணிகிட்டே தான் இருப்போம், வளர்ச்சியை நோக்கி இன்னும் துல்லியமாக. ஏன்னா இப்போ அந்த காலத்தை விட இந்த காலத்தில் ரிக்குவயர்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்குது, மக்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸும் ஜாஸ்தியாக இருக்குது. நம்மளும் இன்னும் துல்லியமாக சொல்லணும் நம்மளுடைய ஃபோர்காஸ்ட்ன்ற ஒரு சேலஞ்சை நோக்கி அந்த ஒரு குறிக்கோள் நல்லபடியாக பண்ணணுன்றதுனால நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா அந்த தரவுகள் வந்து நமக்கு நல்லா அழகாக கிடைக்க நம்ம கொடுக்குற ஃபோக்கஸ் வந்து இன்னும் துல்லியமாக இருக்கும். நடப்பாண்டு வெயிலினுடைய தாக்கம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும்? ஏன்னா கோடைக்காலம் தொடங்க இன்னும் ஓரிரு நாட்கள் தான் இருக்கு. ஸோ வெயிலினுடைய தாக்கம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இந்த ஆண்டு இருக்கும்? இது வந்து நம்ம இந்திய வானிலை ஆய்வுத்துறை வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க, அது வெப்சைட்லேயும் இருக்கு. அவுட்லுக் ஃபார் த சம்மர் சீசன் 2025 மார்ச் ஏப்ரல் மேக்கு 2025க்கு கொடுத்துருக்காங்க. அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா சதர்ன் பெனின்சுலாக்கு இயல்பை ஒட்டி தான் இருக்கும்ன்ற ஒரு கணிப்பு வந்திருக்கு. இது கணிப்பு. மார்ச் மாதத்தை பொறுத்தவரையும் அதிகபட்ச வெப்பநிலை மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையும் இயல்பை ஒட்டியே இருக்கும். சில நாட்கள் வந்து மே மாதத்தில் 40 டிகிரியை தொடலாம், பட் அது இப்போவே நம்ம சொல்ல முடியாது. மகளிர் தினம் வருது, அதே போன்று 12ஆம் வகுப்பினுடைய பொதுத் தேர்வு அப்படிங்கிறதும் எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பெண்களுக்கு நீங்கள் இந்த நேரத்தில் என்ன சொல்ல பார்க்குறீங்க? கடின உழைப்பு வேணும், மனம் தளரக்கூடாது. நமக்கு சில சமயம் புரியாது, சில சாப்டர்ஸு புரியலன்னா 4 வாட்டி படித்து, தெரியலன்னா தெரிஞ்சவங்க கிட்ட பதில் கேட்டு அந்த மாதிரி நம்ம கற்றுக்கணும். எதுக்குமே ஒரு பெண்ணாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நானும் வந்து என்னுடைய பாதையும் ஸ்மூத்தாக இருந்ததில்லை. எப்போவுமே நம்ம வந்து சவால்கள் வரும், தடைகள் வரும். ஆனால் அதெல்லாம் வந்து நம்ம ஒரு மன தைரியத்தோட எதிர்நோக்கி விடாமுயற்சியோட நம்மளுடைய பயணத்தை நம்ம மேற்கொள்ளணும். அப்போ நமக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். திருக்குறள் சொன்ன மாதிரி முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம செய்கிற அந்த முயற்சி நமக்கு என்றைக்குமே பலன் கொடுக்கும். வானிலை பற்றி பொதுமக்களுக்கும் இல்லை வந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ஒரு விழிப்புணர்வை வந்துட்டு அரசு ஏற்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எதை சொல்லுவீங்க? எப்படி அவங்க வந்து விழிப்புணர்வை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? வானிலை குறித்து நம்ம புல்லட்டின்ஸ் கொடுத்துட்டுருக்கோம், வெப்சைட்டில் டேட்டா போடுறோம், ஃபேஸ்புக். இப்போ குழந்தைங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து இணையதளத்தில் நிறைய நேரம் செலவிடுறாங்க. ஸோ இணையதளம் வாயிலாக ஃபேஸ்புக், ட்விட்டர் வாயிலாகவும் இந்த வானிலை குறித்த தரவுகளை நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் ஒரு வகையான விழிப்புணர்வு தானே.